என் அன்பு குழந்தையே, ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கின்றாயா? வருந்திக் கொண்டிருக்கின்றாயா? எல்லாம் எதிராக நடக்கின்றதே, எல்லாம் தவறாக நடந்து கொண்டிருக்கின்றதே, இனி எப்படி நல்லது நடக்கும் என்று மனம் தளர்ந்து விட்டாயா? என் தங்கமே, இதில் கவலை கொள்ள ஒன்றுமே இல்லை. இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும். இரவு என்று ஒன்றை நீ கடந்து வந்தால்தான் விடியலை பார்க்க முடியும். இடியும் மின்னலும் என்று முன்னால் வருவதால் தானே நம்முடைய மனம் கவரும் மழை பின்னால் வருகின்றது. இதுதான் இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம். ஆம் தங்கமே, எதிர்மறையான விஷயங்கள் முதலில் நம்மை வந்தடையும். அவற்றை நாம் கடந்து வரும்போது நேர்மறையான விஷயங்களை சந்திக்க கூடும். இருளில் இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு அழுது கொண்டே இருந்தால் விடிய போகும் விடியலை எப்படி நீ பார்ப்பாய்? இயற்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும். இயற்கையில் நடக்கும் எல்லாமே நமக்கு சில பாடங்களை கற்றுத்தரத்தான் நடக்கின்றது. அவற்றை நாம் தான் கூர்ந்து கவனித்து கற்றுக்கொள்வதில்லை. பௌர்ணமி, அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம். பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகின்றதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது. இரண்டுமே ஒரே கால கணக்குதான். வளர்பிறை தேய்பிறை என்று. அவற்றை போலவே மனிதன் முன்னேறுகின்ற காலமும் இருக்கும், சறுக்குகின்ற காலமும் இருக்கும். வளர்பிறை அப்படியே நின்று போவதில்லை. அதே போன்றுதான் தேய்பிறையும் தேய்ந்து அழிந்து போவதில்லை. வளர்வதும் தேய்வதும் இயற்கை தானே. அதுபோலத்தான் மனிதனின் வாழ்வும். சில கஷ்டங்கள் வரும்போது நீ தேய்பிறையாய் மறைந்து விடுவாய். சில நன்மைகள் நடக்கும் போது பிரகாசமாக ஒளி ஏற்றுவாய். இரண்டு காலங்களும் நிர்ணயிக்கப்பட்ட விதி. அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கின்றது. இப்போது உனக்கு தேய்பிறை காலம் நடக்கின்றது என்று நினைத்துக்கொள். வளர்பிறை வருவதற்காக சந்தோஷமாக காத்திரு. மேலும் கூறுகின்றேன், என்னை சரணாகதி அடைந்த பக்தர்களின் வாழ்வை வளர்பிறையாய் என்றுமே வளரச் செய்வது உன்னுடைய அப்பாவின் பொறுப்பு. எனவே இனி எப்போதும் உனக்கு வளர்பிறைதான். உன்னுடைய வாழ்வில் இனி தேய்பிறைக்கு இடமில்லை. நீ வளர்ந்து பூரணமாக போகின்றாய். இப்போது நடக்கும் எல்லாமே நன்மைக்கே என்று நம்பு. உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி எனும் திசையில் பயணிக்க வைக்கும். என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன். அப்பா, எனக்கு பிற உலக பொருட்களின் மீது கவனம் வேண்டாம், என்றுமே உங்களை மட்டுமே எண்ணி வாழ வேண்டும் என்கின்ற என்னுடைய மகளின் எண்ணத்தை நான் அறிவேன். உன்னை நான் என்னுடைய உயிராக தாங்குவேன். உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன். உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு. நான் நன்றாக இருப்பேன், லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையாக இரு. அப்போதுதான் உன்னுடைய வாழ்வில் அமைதியும் வெற்றியும் ஏற்படும். நான் நேர்மையாக நல்ல எண்ணமாகத்தான் சிந்திக்கின்றேன். ஆனால் நான் எதிர்பார்த்த எந்த நல்லவையும் நடக்கவில்லை, கெடுதலே நடக்கின்றது என்று புலம்பாதே. சில விஷயங்களில் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போனால் அது உனக்கு தீமை என்று முடிவு செய்யாதே. வாழ்க்கையில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருப்பது இயல்பே. ஆனால் எது உன்னுடைய வாழ்வில் ஏற்றம் இரக்கம் என்று நீ முடிவு செய்வதை விட காலம் அதை முடிவு செய்யும் போது இது ஏன் இப்படி நடந்தது என்று உனக்கு தெரியும். கவலைப்படாமல் உன்னுடைய கடமைகளை செய்து வா. அன்பான, நிறைவான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை என்னுடைய ஆசீர்வாதங்களுடன் நிறைவாக பெறுவாய். இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான். இது உன்னுடைய அப்பாவின் சத்திய வாக்கு. நான் இருக்கின்றேன். எந்நேரமும் உன்னை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். பயப்படாமல் தைரியமாயிரு. உனக்கு நல்லதை நான் நடத்தி தருகின்றேன். நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நிம்மதிக்கான வழியை இப்போது நான் சொல்கின்றேன். அமைதியாக கவனமாக கேள். நிம்மதியாக என்னுடைய தோள்களில் சாய்ந்து உறங்குவாய். விடியும் போது உனக்கான நாளாக விடியும். என் தங்கமே, எப்போது நீ உறங்கச் சென்றாலும் உன்னுடைய பிரச்சனைகளை மட்டும் அல்ல,
பிரச்சனைக்குரிய நபர்களையும் உன் மனதிலிருந்து தூரத்தில் வைத்துவிடு. நிம்மதி என்றும் உன் அருகில் நிலைத்திருக்கும். பிரச்சனைகள் உன்னுடைய கைமீறி செல்லும் போது கோபத்தை உன்னுடைய கேடயமாக பயன்படுத்து. ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தாதே. இந்த சூழ்நிலையிலும் மனதை தவறான பாதையில் செலுத்தாதே. நீயாகவே இரு. வாழ்க்கை உன்னை சிறந்த பாதையில் சிறந்த ஆசானாக வழிநடத்தும். உன் முன்னே செல்பவர்களையும் உன்னை முந்திச் செல்பவர்களையும் கண்டு ஒருபோதும் பயப்படாதே. அதே போல உனக்கு பின்னால் இருப்பவர்களையும் உனக்கு கீழே இருப்பவர்களையும் கண்டு ஒருபோதும் ஏளனமாக நினைக்காதே. உனக்கான பாதையை மட்டும் நீ கவனமாக பார்த்துச் செல். உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிறைவேற்ற முடியும். இந்த உலகத்தில் தூற்றுவோர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் அடக்க முடியாது. ஆகவே அவர்களை எல்லாம் அலட்சியப்படுத்தி இனி முன்னேறி செல். இன்று உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் எத்தனை நடந்திருந்தாலும் அதனை அனைத்தையும் விட்டு நிம்மதியாக தூங்கச் செல். அத்தனையையும் என்னுடைய முகத்தை பார்த்து கூறிவிடு. அத்தனையையும் என் பாதங்களில் வைத்துவிடு. எல்லாவற்றையும் என்னிடம் நீ சமர்ப்பித்த பிறகு உன்னுடைய மனம் லேசாக மாறும். எல்லா விதமான கஷ்டங்களையும் என்னிடம் சுமத்திவிட்டு நீ லேசான மனதோடு நிம்மதியாக உறங்கச் செல். இன்று மட்டுமல்ல, இனி ஒவ்வொரு இரவும் இதையே நீ பின்பற்று. ஒவ்வொரு நாளும் என் மடி மீது நீ நிம்மதியாக உறங்கு. உன்னுடைய பிரச்சனைகளை அனைத்தையும் நான் வாங்கிக் கொண்டு உன்னுடைய மனதை அமைதி பெறச் செய்து உன்னை நிம்மதியாக என்னுடைய தோளில் சாய்த்து உறங்க வைப்பேன். நிம்மதியான உறக்கம் கூட உன் வாழ்வில் முதற்படிதான். பிரச்சனைகளை பற்றி யோசிக்காமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் என்னுடைய அப்பா பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு, மன நிம்மதியோடு, மன அமைதியோடு, பொறுமையோடு சாந்தமாக உன்னுடைய மனதை நீ மாற்றிக்கொள். ஆம் செல்லமே, எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ சின்னஞ்சிறு குழந்தை போல நீ நிம்மதியாக உறங்கு. விடியும் போது அனைத்தையும் மாற்றி உனக்கான விடியலாக நான் மாற்றிக் கொடுக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் இந்த நாளிலேயே முடியப் போகின்றது. இன்று முதலே உனக்கான நல்ல நேரம் பிறக்கப் போகின்றது. ஒரு முறை இதை கேள், 1000 முறை நன்றி சொல்வாய். ஒரு கணம் கண்களை மூடி உன் வாழ்வை அமைதியாக சிந்தித்துப்பார். இங்கு யாரும் யாருக்காகவும் நிரந்தரமில்லை. ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான். இவை நன்றாக புரிகிறது அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதற்கு போய் ஏன் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய்? எந்நேரமும் அது கிடைக்கவில்லையே, இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். உனக்கு எது வேண்டுமோ, எது நடக்க வேண்டுமோ அதனை மனதில் கொண்டு அந்த லட்சியத்தோடு செயல்புரி. ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும். அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காமல் சந்தோஷமாக இருக்கும் வழிகளை பார். இப்பொழுது உன் கரங்களில் எது இருக்கின்றதோ அதை கொண்டு சந்தோஷமாக இரு. உன் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாக எதற்காக செய்கின்றோம், ஏன் செய்கின்றோம் என்று புரிந்து செய். தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பக்குவமும் வாழ்வில் மிகவும் முக்கியம். நிச்சயம் நீ எதிர்பார்த்த விஷயங்களை விட அதிகமாகவே உன் வாழ்வில் நிறைவேறும். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை என் செல்லமே. நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்துக் கொண்டால் இந்த உலகம் உன்னை நிச்சயம் தேடி வரும். ஏனென்றால் நீ என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்ற என் செல்ல பிள்ளை அல்லவா? எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். எனவே எது செய்தாலும் நம்பிக்கையோடு செய். நம்பிக்கை இல்லாமல் எந்த காரியத்தையும் தொடங்காதே. எந்த துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும் போது நான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன். சற்று காலம் பொறுமையோடு இரு. உன் கவலைகளை எல்லாம் என் பாதங்களில் விட்டுவிடு. உனக்கான அனைத்தையும் நிச்சயம் நான் செய்து தருவேன். என் செல்ல பிள்ளை, நீ உனக்கானதை தக்க சமயத்தில் உன்னை வந்து நான் சேர்ப்பேன். எதற்கும் கவலைப்படாதே, தைரியமாக இரு.
எப்பொழுதும் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது எதை கண்டும் அஞ்சாதே. எந்த ஒரு விஷயத்தை தொடங்கும் போதும் என்னை மனதில் கொண்டு தைரியமாக தொடங்கு. அதில் வெற்றி நிச்சயம்.